கோவை பாரதி பள்ளியின் விளையாட்டு ஆண்டு விழா நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. போட்டியை ஏர் ஸ்குவாட்ரன் என்சிசி கமாண்டிங் அதிகாரி பர்குணன், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் துவக்கி வைத்தனர். இதையொட்டி மாணவர்கள் ட்ரூத், நோபல், சேரிட்டி, பீஸ் என 4 அணிகளாக பிரிக்கப்பட்டனர். மாணவ மாணவியருக்கு சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் என 4 பிரிவுகளில் 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர் மற்றும் தொடர் ஓட்டம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன. பல்வேறு போட்டிகளில் திறம்பட விளையாடி நோபல் அணி 485 புள்ளிகளுடன் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது. சேரிட்டி அணி 481 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை தட்டி சென்றது. மேலும் மாணவர் பிரிவில் மாதேஷ், தக்ஷரீதன், சஞ்சய், கோகுல் சஞ்சய் மற்றும் மாணவியர் பிரிவில் ஆரண்யா, தன்யாஸ்ரீ, சாய் ஜெயனி, ஸ்ரீ அனிஷா ஆகியோர் சிறந்த வீரர் வீராங்கனைகளாக தேர்வு செய்யப்பட்டனர். மாணவர்களுக்கு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 4ஆம் பட்டாலியன் கமாண்டிங் அதிகாரி லால்ரெம் ரூட்டா ஒயினம் பரிசுகளை வழங்கினார். பரிசளிப்பு விழாவில் பள்ளி தலைவர் ஆனந்த், தாளாளர் சஞ்சீவ், விளையாட்டு கவுன்சிலர் நேகாரிகா, முதல்வர் மேரி நோவலெட் ஆகியோர் கலந்து கொண்டனர்.